Hello students, welcome to Curious Science Minds channel. So in this video we are going to see about standard 8th science chemistry chapter number 9 matter around us. La match the following. So book back exercise la third Roman letter match the following பார்க்கலாம். So first ரெண்டு match A B ன்னு கொடுத்திருக்காங்க. First A பார்க்கலாம். So A ல பாருங்க iron ன்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு தெரியும் iron அப்படிங்கிறது is a metal. ஓகேவா மெட்டலுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அதில் எது இதில் ஷூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபார் மேக்கிங் ஒயர்ஸ் சீவிங் நீடில் ஆஸ் அ ஃபியூவல் ஃபார் இக்னிஷன் இன் ராக்கெட் மேக்கிங் த ஃபிலமெண்ட் ஆஃப் த பல்ப். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு சீவிங் நீடில் தான் ஃபஸ்ட்டு அயனை வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகேவா செகண்ட் பாருங்கள் காப்பர். ஸோ நமக்கு தெரியும் காப்பர்னாலே மேக்கிங் ஃபார் ஒயர். ஸோ ஒயரு தான் மெயினாக காப்பரில் செஞ்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டங்ஸ்டன். ஸோ டங்ஸ்டன் நமக்கு தெரியும் இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஃபிலமெண்ட் ஆஃப் த பல்ப். ஸோ ஆல்வா எடிசன் வந்து ஃபிலமெண்ட்டுக்கு நிறைய எலமெண்ட்டை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருப்பாரு. அதில் ஷூட் ஆகிறது டங்ஸ்டன். நெக்ஸ்ட்டு போரான். போரான் வந்து எப்படின்னா ஆஸ் அ ஃபியூவல் ஃபார் இக்னிஷன் இன் ராக்கெட். ஸோ ராக்கெட்டில் இக்னிஷனுக்கு ஃபியூவலாக யூஸ் பண்ணுறது என்னது அப்படின்னா போரான். ஸோ ஆப்ஷன் 4. ஓகே ஐ ரிப்பீட். அயன் சீவிங் நீடில், copper for making wires, tungsten making the filament of a bulb, boron as a fuel for ignition in rocket. ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பி ஆப்ஷன் போயிடலாம். ஸோ பி பாருங்கள் ஆட்டம், எலமெண்ட், காம்பவுண்ட், மாலிக்யூல் எல்லாமே ஒரே மாதிரி ஒரு ரிலேட்டடான ஒரு டேர்ம் தான். ஆனால் கொஞ்சம் மீனிங் தான் ஒன்று ஒன்றுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டம். ஆட்டம் அப்படிங்கிறது பில்டிங் பிளாக் ஆஃப் மேட்டர். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆட்டம்ங்கிறது என்னது? பில்டிங் பிளாக் ஆஃப் மேட்டர். ஒரு மேட்டரில் பில்டிங் பிளாக்காக இருக்கிறதே ஆட்டம் தான். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கூட நமக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதை கிளியராக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு எலமெண்ட். எலமெண்ட் அப்படிங்கிறதுனால சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம். அதாவது டோட்டலாக எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 118 எலமெண்ட்ஸ் இருக்குது இந்த எர்த்தில். அதில் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் அது எலமெண்ட். கூட ஏதாவது ஜாயிண்ட் ஆச்சு அப்படின்னா அது காம்பவுண்ட். ஓகேவா ஸோ எலமெண்ட் அப்படிங்கிறது ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் கைண்ட். இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னா ஃபுல்லாக ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கணும். ஆக்சிஜன்னா ஆக்சிஜன், வேறு எதுவுமே அதில் லிங்க் ஆகாது. ஓகேவா நெக்ஸ்ட் காம்பவுண்ட். ஸோ காம்பவுண்ட் அப்படின்னா என்னதுன்னா எலமெண்ட்ஸ் ஆர் கெமிக்கலி கம்பைன்ட் ஆனால் டு ஃபார்ம் காம்பவுண்ட். அதான் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ். ஸோ பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள் வாட்டர் H2O. ஹைட்ரஜனும் இருக்குது ஆக்சிஜனும் இருக்குது. இந்த மாதிரி 2 எலமெண்ட் கம்பைன் ஆகும்போது காம்பவுண்டு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் மாலிக்யூல். ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். ஆட்டம்லாம் பில்டிங் பிளாக், அதில் மாலிக்யூல்லாம் ஸ்மாலஸ்ட் ஃபார்ம். So this will be the option for 4th one. Clear children? Thank you.